புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருந்த பிரபல நடிகை. அடுத்து என்ன நடந்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கு குறித்து சினிமா ரசிகர்கள் பலரும் அறிவார்கள். எம்ஜிஆருக்கு முன் தைரியமாக நின்று பேசுவதற்கு கூட பலரும் தயங்குவார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஜாம்பவானாக திகழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திர நடிகராக உயர்ந்தாலும் அவர் தொடக்கத்தில் பல நாடகங்களில் நடித்திருக்கிறார். தமிழ் நாடக உலகில் இருந்துதான் சினிமாவிற்குள் நுழைந்தார் எம்ஜிஆர். அந்த காலகட்டத்தில் சினிமாவில் மிக புகழ்பெற்றவர்கள் பலருமே நாடகத்தில் இருந்து வந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆதலால் பல நடிகர்கள் சினிமாவில் பிரபலமானாலும் நாடகத்திலும் நடித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவ்வாறு சினிமாவில் மிக பிரபலமான நடிகராக வளர்ந்த பிறகும் கூட நாடகத்தில் தான் நடித்துக் கொண்டிருந்தார். அதே போல் எம்ஜிஆர் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக உயர்ந்தாலும் சொந்தமாக எம்ஜிஆர் நாடக மன்றம் என்ற ஒன்றை நடத்தி வந்தார். அந்த நாடக மன்றத்தில் பல நடிகர்கள் இருந்தனர். அதிலிருந்து பலரும் சினிமாவிற்குள் நுழைந்தார்கள். அப்படி நுழைந்தவர்களில் நடிகர் செந்தாமரையும் அவரது மனைவி கௌசல்யா செந்தாமரையும் அடங்குவார்கள். எம்ஜிஆர் நாடக மன்றத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இதில் கௌசல்யா செந்தாமரை சிறு வயதிலிருந்தே எம்ஜிஆர் நாடக மன்றத்தில் நடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து கௌசல்யா செந்தாமரை சமீபத்திய பேட்டி ஒன்றில் பகிர்ந்து கொண்டுள்ளார். அதாவது எம்ஜிஆர் நாடக மன்றத்தில் ஒருமுறை எம்ஜிஆர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதே அவருக்கு கொஞ்சம் அருகில் உட்கார்ந்திருந்த கௌசல்யா செந்தாமரை கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருந்தாராம். அந்த காலகட்டத்தில் கௌசல்யா செந்தாமரைக்கு சின்ன வயது என்பதால் அவ்வளவாக விவரம் தெரியாதாம். கௌசல்யா செந்தாமரை கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருந்ததை பார்த்த ஒரு மூத்த நடிகை சைகையாலே காலை கீழே போடு என கூறினாராம். அதன் பிறகுதான் கௌசல்யா செந்தாமரை காலை கீழே போட்டாராம். அதன் பின்னர் எம்ஜிஆர் கிளம்பி சென்றதும் அந்த மூத்த நடிகை கௌசல்யா செந்தாமரையை அழைத்து முதுகில் பலார் என அறைந்தாராம். எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் முன்னாடி கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருக்க என கண்டபடி திட்டினாராம். எனினும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதையெல்லாம் கண்டு கொள்ள மாட்டார், பெருந்தன்மையானவர் என அந்த பேட்டியில் கௌசல்யா செந்தாமரை கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.